வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். ஜூன் 5 மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே நல்லூர் ஊராட்சி நடுமுடுக்கு கிராமத்தை சேர்ந்த தங்கராசு மகன் வினோத் என்பவரை அனுமந்தபுரம் கிராமத்தை சேர்ந்த தக்காளி என்கின்ற சரவணன் உள்ளிட்ட 8 பேர் கொண்ட கும்பல் கடத்திச் சென்று நீ ஒரு பறையன் எப்படி எங்களை எதிர்க்கலாம் என்று சொல்லி நேற்று ஜூன் 4 2025 மதியம் 1 மணியிலிருந்து மாலை 6:30 மணி வரை அனுமந்தபுரம் ராசாவாய்க்கால் சட்ரஸுக்கு அருகே வைத்து நிர்வாணப்படுத்தி செருப்பால் அடித்தும் இரும்பு பைப்பால் தாக்கியும் காயப்படுத்தி தலை மற்றும் வயிற்றில் மிதித்து அடித்து துன்புறுத்தி இடுப்பிலும் கழுத்திற்கு கீழும் காயம் ஏற்பட்டுள்ள நிலையில் உயிருக்கு பயந்து அங்கிருந்து தப்பித்து ஓடி 108 ஆம்புலன்ஸ் மூலம் சீர்காழி அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தகவலறிந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் பி. சீனிவாசன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் ஜி. ஸ்டாலின், எஸ். துரைராஜ், கொள்ளிடம் ஒன்றிய செயலாளர் கே. கேசவன், சீர்காழி ஒன்றிய செயலாளர் அசோகன், தீண்டாமை ஒழிப்பு முன்னியின் மாவட்ட செயலாளர் சி. மேகநாதன், டிஃபி மாவட்ட செயலாளர் அறிவழன் உள்ளிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் பாதிக்கப்பட்ட இளைஞர் வினோத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். நமது ரெட் நியூஸ் செய்தியாளர் ஜி. கே. ராஜீவ், பெருமா மணிவண்ணன், செம்மங்குடி ஸ்டாலின் ஆகியோர் குழுக்களுடன் சென்று விசாரித்தபோது ஜூன் 1 2025 அன்று கடைக்கன் விநாயகநல்லூர் அருகே தனது நண்பர்களான நல்லூர் பாவட்டமேடு ரவிவர்மன் மற்றும் பில்படுகை வினோத் ஆகியோரை அனுமந்தபுரம் தக்காளி சரவணன் தாக்கியதாகவும் அதனை நரிமுடுக்கு கிராமத்தை சேர்ந்த வினோத் தடுத்ததாகவும் கூறினார். இதனால் உன்னை அடித்தால் உன் நண்பர்கள் வருவார்கள் என்று தன்னை கடத்தி சென்றதாக கூறுகிறார். இதற்கு முழு காரணம் ஆச்சாள்புரத்தில் PRS ஏஜென்சியின் உரிமையாளர் சரவணனும் அவருடைய கடையில் வேலை செய்கின்ற தக்காளி என்கிற சரவணன் மற்றும் காளிதாஸ் உள்ளிட்ட 8 பேர்தான் காரணம் என்கிறார் பாதிக்கப்பட்ட வினோத். சார், என் பேர் வினோத். நான் நரிமுடுக்கு நான் நேற்று ஒரு கரெக்டாக நரிமுடுக்கு ஆரப்பள்ள கிராமம், நரிமுடுக்கு வில்லேஜ். நேற்று ஒரு கரெக்டாக நான் ஹேண்ட் இன் ஹேண்ட் இந்தியா ட்ரஸ்ட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன். நான் இது பில் ஒர்க் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வர வழியில் மாதான கோயில் தாண்டி அரியலூர் குளத்துக்கு அந்தாண்ட வரப்போ ஒரு 3 பேர் என்னை பைப்பால் ஆச்சிட்டு போய் அனுமந்தபுரத்துக்கு கொண்டுட்டு போயிட்டு அனுமந்தபுரம் வாய்க்கால் ஓரமாக உள்ள ஒரு வாய்க்கால் கரையில் உட்கார வச்சு என்னை ட்ரெஸ் எல்லாம் அவுத்து விட்டு ஒரு 4 மணி நேரமாக அடித்தாங்க. நேற்று அடித்து என்னை பரப்பையில் உங்களுக்கு இவ்வளோ திமிரா அப்படின்ட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க. நேற்று நான் போதையிலேருந்துனால நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்க, இப்போ நீங்கள் போதையில் நாங்கள் இப்போ தெளிவாக இருக்கிறோம், இப்போ நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னாங்க. நான் என்னன்னு கேட்க போக அது 2ஆம் தேதி 1ஆம் தேதி மே மாதம் 1ஆம் தேதி ஜூன் 1 நடந்த பிரச்சனை அதை கொண்டுட்டு 4ஆம் தேதி கொண்டு என்ன அடித்தாங்க. 1ஆம் தேதி என்ன நடந்ததுன்னா, 2 பசங்க எங்கள் ஊர் பக்கத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே அந்த கடைக்கநல்லூருங்கிற கிராமத்தில் உட்காந்துருந்தாங்க. அப்போ இந்த தக்காளி சரவணங்கிறவர் அவனை அந்த பையனை 2 பேரில் அடிச்சுட்டு இருந்தார் போதையில். நான் போயிட்டு ஏன் அடிக்கிறீங்க, போதையில் இருக்க பையனை அடிக்காதீங்க இன்னும் பிடிச்சி தடுத்து விட்டுட்டு அவருக்கு எங்கேயோ கன்னத்தில் கீரல் விழுந்துருச்சு. அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, கன்னத்தில் கீரல் வந்திருக்கு நீனு காரணமாக தான் இருப்பேன்னு சொல்லி நேற்று அந்த பசங்களை செயின் எதுக்கு நீ போட்டிருக்க, பறவைகளுக்கு என்ன செயின் அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த 2 பசங்களை. அதை நான் பார்த்துட்டு இருக்கப்ப நான் போய் தடுத்து தான் விட்டேன். அந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு அந்த ஒரு பகையை வச்சுக்கிட்டு நேற்று 4ஆம் தேதி நேற்று கொண்டுட்டு அந்த 2 மணிக்கு ஆச்சிட்டு போயிட்டு அனுமந்தபுரம் கரையில் அடித்தாங்க. பகல் 2 மணிக்கு அடித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் அழுத்திட்டு உங்களுக்கு இந்தமாரி இவ்வளோ திமிர் இருக்கா, கக்கத்தில் சட்டையை எடுத்து வச்சுக்கோ அப்படின்னாங்க. இந்த கக்கத்தில் பேண்ட் பெல்ட்டையும் வச்சு கக்கத்தில் வச்சுட்டு இருந்தேன். அப்போ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோவும் வீடியோ எடுத்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே PRS கடையில் PRS ஆச்சலபுரத்தில் PRS சரவணன் ஒருத்தர் இருக்காரு. அவரு கடையில் வேலை பார்க்குறவங்க தான் எல்லாருமே. அவர் கடையில் எல்லாருமே வேலை பார்க்குறவங்க தான். அவங்க தான் ஃபுல் அண்ட் நேற்று எல்லா பிரச்சனைக்கும் காரணமே அவங்க தான். அடித்தது எல்லாமே அவங்களோட ஆட்கள் தான். அவங்க தான் காரணம்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா இந்த டிரைவர்ஸ் எல்லாமே அவர் கம்பெனியில் வேலை பார்க்குற டிரைவர்ஸ் தான். நான் பார்த்துருக்கேன். அவங்க செல்லி வைக்கிறது எல்லாருமே அவங்களோட தான். ஃபுல் அண்ட் டிராக்டர் டிரைவர், லாரி டிரைவர், ஃபுல்லாக அவங்களோட கம்பெனியோட லாரி டிரைவர். சில பேர் ஃபுல்லாக அடித்து இங்கே முதுகில் அடித்தாங்க, நெஞ்சத்தில் அடித்தாங்க. அதுக்கப்புறம் வயிற்றில் உதைச்சாங்க. அப்புறம் முதுகில் பைப்பால் அடித்தாங்க. முதுகில் அடித்து
ஃபுல் அண்ட் பைப்பு ஃபுல் அண்ட் அடிச்சாங்க பைப்பால். இப்போதைக்கு 4 மணி நேரம் போகல. டாக்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் இதுங்க ஜீனியும் தண்ணி சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்குனாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து அடித்தாங்க, இதில் அடித்து கீறி விட்டாங்க, கீறி விட்டாங்க. அதுக்கப்புறம் காதில் அடித்து காது ஃபுல்லாக வீங்கிடுச்சு, நேற்று ஃபுல்லாக வீங்கிடுச்சு. ஒரு இந்த ஹெட்டு மட்டும், லெஃப்ட் ஹெட் மட்டும் அப்படியே அப்செட் ஆகி இருக்குது. இது வரைக்கும் அப்படியே சரியாக விழல, அப்படியே காதை வந்து அப்படியே இதாக சைலண்டாக இருக்குது எனக்கு சைடில். அது பைப்பால் அடித்தாங்க, பைப்பால் அடித்தாங்க, காதால் உதைச்சாங்க. இரும்பு பைப் காலால் வந்து எட்டி உதைச்சாங்க. ஒருத்தர் இரும்பு பைப்பு, ஒருத்தர் பிவிசி பைப் வச்சிருந்தாரு. ஜெல்லியெல்லாம் வைக்கிற அவர் பிஆர் சரவணன். வேலை பார்க்குறாரு. அவர் வந்து ஓனர் அவங்கள்ட்ட வேலை பார்க்குற பசங்க இவங்க எல்லாம். நேரடி ஏதோ பிஆர்எஸ் சரவணன் உங்ககிட்ட வந்து ஏதோ பேசி ஏதோ ரொம்ப பண்ணிருக்காரு? எதுவுமே அது தொடர்பு பண்ணி மிரட்டிருக்காரு? அப்படி ஏதோ ஃபோன்ல வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டாராம், இந்த மாரி இந்த பையன் வந்து அடிச்சானா அப்படி என்ன கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கேட்டாரான். என் ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னா, இதுமாரிலாம் அந்த பையன் நல்ல பையன், எந்த ஒம்புக்குமே போக மாட்டான், அவனுக்கு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் என்னன்னா, நான் அடிச்சுட்டு தான் நான் அதுக்கப்புறம் பார்த்துப்பேன், நான் போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், என் போலீஸ் மச்சான் தான், இன்ஸ்பெக்டர் தான் மச்சான் தான், நான் அவன்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நான் என்ன மச்சான், ஆமாம் கொள்ளையிட மச்சான், நான் இன்ஸ்பெக்டர் யாரு ராஜாவா வந்து மச்சான், நம்ம அவருக்கு பிஆர்எஸ்க்கு நான் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவனை அடிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நேற்று கேள்விப்பட்டது என்னன்னா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட இன்னொரு அந்த 2 பசங்கள்கிட்ட அதில் ஒரு பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கு அது ஒரு பையனோட அந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, இவர் வந்து பரப்பையில்ட்ட அடி வாங்கிட்டு நீ உள்ள வேலைக்கு வரக்கூடாது, நீ எப்படி இருந்தாலும் நீ எப்படி பரப்பாசங்களை அடிச்சுட்டு நீ உள்ள வந்த, பரப்பாயில்ட்ட அடி வாங்கிட்டு நீ உள்ள வரக்கூடாது, நீ அவனை அடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சரவணன் சொல்லியிருக்காரு. அதை வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து நான்